கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 17:6. பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. கர்த்தருக்கு பயப்படும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மேன்மையை தர முடியும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்று பிள்ளைகள் சீர்கெட்ட நிலையில் வழிதப்பி நடக்க காரணம் பிதாக்களே. பெற்றோர் எப்படி நடக்கிறார்களோ அதை போலதான் பிள்ளைகளும் நடப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் பெற்றோர்தான் தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க முடியும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற பெற்றோரும் கர்த்தருடைய வழியிலே நடந்து காட்ட வேண்டும். அதுவே பிள்ளைகளின் மேன்மையாகும். லூக்கா 1:6 வாசிக்கிறோம், சகரியாவும் எலிசபெத்தும் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதன் மேன்மை யோவான் ஸ்நானகன் ஆசீர்வாதமான மேன்மையை பெற்றான். லூக்கா 1:14 முதல் வாசிக்கிறோம், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு எல்லா நற்பண்புகளிலும் முன் உதாரணமாக வாழும்போது பிள்ளைகள் என் வாழ்வின் மேன்மை என் பெற்றோரே என்று சொல்லும்படி தேவன் வைப்பார். ஆம் பிரியமானவர்களே, பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. நீதிமொழிகள் 17:6 வாசிக்கிறோம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.